நாகரிகம் தெரியாதவர்கள் இப்போ இல்ல, நாகரிகம் தெரியாதவர்கள் தான் ஒருத்தன் 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறான். நாங்க ஒருத்தன் ஒருவருக்கு ஒருத்தி அவ்வளவுதான் கல்வி சாட்டிருக்கோம். அவங்க அப்படி இல்லை, 5 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் ஒருத்தையை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம். இது அவன் நாகரிகம். கல்யாணம் 5 பேருக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுதான் நாட்டுக்கான சட்டம். ஒருத்தங்க 5 பேருன்னா ஒருத்தன் போயிட்டு வச்சுக்கோ, 4 பேர் என்னோட அனுபவம் பண்ணி விட்டுறான். இந்த நாட்டு நாகரிகத்துக்கு எங்களை பார்த்து நாகரிகம் இல்லாத சொல்ற நாக்காத்து போடுவான் தமிழ். நாங்க டெய்லி குடிப்போம், குடிக்கா 2 வேளை குடிக்கணும். இந்த ஊர்ல குடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. நீங்க குடிச்சிருக்கீங்களா? எவ்வளவு சொல்லுங்க, டெய்லி குடிச்சான்னு சொல்லி பார்க்கலாம். குடிக்காத நாற்று எடுத்த பரம்பரை, குடிக்காம இருக்கிற பரம்பரை. நான் அதைத்தான் சொன்னேன், நாகரிகம் இல்ல. அதுதான் நான் சொன்னேன், உங்க தலைவர்கள் மனைவி இணைவி துணைவி எல்லாத்தோடையும் ஸ்டேஜ்ல ஒன்னா உட்காந்துக்கலையா? அப்ப அவன்லாம் தமிழன் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? வெக்கமா இல்லையா உங்களுக்கு இதை பேசுறதுக்கு? நாங்க அதை போடணுமா? அந்த படங்கள் எல்லாம் எடுத்து எங்க சோசியல் மீடியால ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு இருந்தவங்களோட லட்சணத்தை பாருன்னு போடலாமா? ஐ சேலஞ்ச். அதை விட மோஸ்ட் டிஸ்பிகபிள் ஆக்ட் நம்ம திரு துரைமுருகன் நேற்றுக்கு பேசியிருக்கோம். அது கூட நிறைய பேர் இதை அப்படியே ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி இந்தி கூட்டணியில இருக்கிற எல்லா தலைவர்களும், ராகுல் இந்த நாட்டிற்கே எதிரான எண்ணம் கொண்டவர் தான், இருந்தாலும் இவ்வளவு சுரணை இல்லாம இருக்க மாட்டார்ல. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது தமிழ் பண்பாடு, அது நம்ம தேசத்துக்கே பண்பாடு தான். ஆனா இந்த மனைவி இணைவி துணைவி எல்லாத்தையும் மேடையிலே வச்சுட்டு இருக்கிற அவங்கெல்லாம் அப்ப தமிழ் இல்லைன்னு ஒத்துப்பாரு துரைமுருகன்? என்ன கேவலமா போயிட்டாரு. நான் ரொம்ப ஒரு சீனியர் லீடர், above 80 இருக்கிற ஒரு நபர் இவ்வளவுலாம் மோசமா பேசுவார். ஏன்னா அவர் ஒரு தரம் பேசினதே சட்டமன்றத்துக்கு பார்லிமெண்ட்டுக்கு போனோம்னா 2 லாங்குவேஜ் தெரியும். அதுலயும் பார்லிமெண்ட் போறதுன்னா ஹிந்தி தெரியணும், பக்கன்னு பேசப்படாது, இதே வார்த்தை சொல்லியிருக்கு. என்ன அப்படியெல்லாம் பேசின ஒரு நபர். காரணம் என்ன? இந்த 3 நாள் ரைடு, இந்த 3 நாள் ரைடு. இப்ப நான் விளையாட்டுக்கு சொல்ல, தமிழகத்தின் மணிஷ் சிசோடியா யாரு கைதாவார்? இங்க இருக்குன்னா மணிஷ் சிசோடியா. ஆகவே இவங்க they have become mad. நான் அதைத்தான் சொன்னேன், நாகரிகம் இல்ல. அதுதான் நான் சொன்னேன், உங்க தலைவர்கள் மனைவி இணைவி துணைவி எல்லாத்தோடையும் ஸ்டேஜ்ல ஒன்னா உட்காந்துக்கலையா? அப்ப அவன்லாம் தமிழன் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? வெக்கமா இல்லையா உங்களுக்கு இதை பேசுறதுக்கு? நாங்க அதை போடணுமா? அந்த படங்கள் எல்லாம் எடுத்து எங்க சோசியல் மீடியால ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு இருந்தவங்களோட லட்சணத்தை பாருன்னு போடலாமா? ஐ சேலஞ்ச் ஹிம். ஃபர்ஸ்ட் அப்பாலஜைஸ் அண்ட் வித்ட்ரா யுவர் வேர்ட்ஸ்ங்கிறேன் நாம் துரைமுருகன். அவர் பேசியதை வாபஸ் வாங்கிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். அநாகரிகமான பேச்சு துரைமுருகன், அதுவும் ஒழுக்க கேடர்கள். திரவிடியன் ஸ்டாக் ஈவேரா பத்தி புஸ்தகத்தை படிங்க, எங்க ஊர் கண்ணதாசன் எழுதின வனவாசத்தை படிங்க. எவ்வளவு பெரிய ஒழுக்க கேடர்கள் நீங்க! ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழறவங்களா? என்ன மானங்கெட்ட பேச்சு! அதனால சொல்றேன், நான் துரைமுருகன் அவர்களுக்கு ரொம்ப சீனியர், ஐ ரெஸ்பெக்ட் ஹிம். ஆனா நீங்க பேசுற பேச்சு ஃபில்தி லாங்குவேஜ். யூ ஷுட் ரியலைஸ். அது அந்த அவர் நிதானத்துல இருந்தாரா இல்லையானே தெரியல எனக்கு. பேசும்போது என்ன பேச்சு பேசுற? ஆவே தப்பு, நான் ஏற்கனவே கண்டிச்சிருக்கேன். நன்றி. தமிழ்நாடு வளர்ச்சினா ஒரே ஒண்ணுதான், இந்த திரவிடியன் ஸ்டாக்கை ஒட்டு மொத்தமா தூக்கி வங்க கடல்ல வீசினா தமிழ்நாடு வளர்ந்துடும். அதை பண்றதுக்கு நான் இருக்கேன், சரியா? பிஜேபியில படித்தவர்கள், அனுபவசாலிகள், நேர்மையானவர்கள், நல்லவர்கள் இருக்கும். அதனால நாங்க பார்த்தோம். அதுக்கு உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். வெரி சீனியர், வெரி ரெஸ்பெக்டட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், திரு ஜெகத் ரட்சகன். எப்பவுமே மோசமா பேச மாட்டேன், நிதானிச்சு பேசக்கூடியவர். அவர் சொல்றார், 66 கோடி மக்கள் வந்தார்கள், நானும் போனேன். ஆனால் மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்னால அங்க ஜனாதிபதி அவர்களை அனுமதிக்கலன்னு. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், ஜனாதிபதி அவர்கள் போனார்கள். அங்கு அரசாங்கம் நல்ல மரியாதையோடு அவருக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்து பூஜை செய்வதற்கு எல்லாம் செஞ்சிருக்கு. அவங்க ஜனாதிபதி அதில் போனாங்க. ஆனா இவர் பேசுறாரு, ஜனாதிபதி போக முடியல. அங்க ஒரு ஈவேரா இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? இன்னொரு மணியம்மா வந்திருக்கும், வேற என்ன வந்திருக்கும்? அங்க ஒரு ஈவேரா இருந்தா. ஏன் பொய், புரட்டு, திருட்டு, உருட்டு? அதுதான் திராவிடர். தட் இஸ் திராவிடியன் மாடல்.
அறிவு இருக்கா? பேசிக் சென்ஸ் இருக்கா? have you got any knowledge about the functioning of the Indian government, the state? ஆகவே நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் இப்ப தேசிய கல்விக் கொள்கைங்கிறத மொழிக்குள்ள சுருக்க நினைக்கிறார்கள். மக்கள் ஏற்கவில்லை. இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பத்தி ஏன் ஸ்டாலின் பேசுறாரு? இவர் கிளப்பி பார்த்தார் எல்லாரும். ஹே மொழி காப்புதா. அவன் மக்கள் என்ன சொல்றான்? உன் பையன் படிக்கிறானா என் பையன் படிக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ தே குட் நாட் கிரியேட் எ ஃப்ரென்சி. நான் 1960, நீங்க எத்தனை பேர் அப்ப பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் 65, 67 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நேரிலே பார்த்தவன். அதனுடைய ஹெட்டு சொக்கலிங்கம் சுகாதார நிலையத்தில் இருந்தா அழகப்பா கல்லூரிகள் வழியா கோட்டையூர் தாண்டி போயிருக்கோம். அதனுடைய டெய்ல் எண்டு 65, 67 இதை நேர பார்த்தவன். நான் 100 பேரை கொண்டு வந்துருங்க பார்ப்போம். ஆகவே இந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள். இன்னைக்கு இது இன்ஃபர்மேஷன் வேர்ல்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதனால அது எடுபடலைன்னு உடனே டீலிமிட்டேஷன். ஆனா நல்ல வேளையா உள்துறை அமைச்சர் இங்க இருந்தாரு, அன்னைக்கே பஞ்சர் பண்ணிட்டாரு.